Student 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acidல இதுக்கு முன்னாடி நாம reduction of aldehydes and ketones oxidation of aldehydes and ketones பார்த்தோம். இப்போ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன். இதெல்லாம் அடிக்கடி பப்ளிக்ல ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க. 3 மார்க் 5 மார்க்ஸ்ல மேக்ஸிமம் 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். இல்லைன்னா மெக்கானிசம் கேட்டாங்கன்னா 5 மார்க்ல, இல்லை ரியாக்ஷன் மட்டும் கேட்டாங்கன்னா 3 மார்க்ல. ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஆல்டிஹைடு இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் நடக்காமல் அது கூட இருக்கிற அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஆல்டிஹைட்னா, ஒரு அல்கைல் ஆல்டிஹைட்னா CH3C டபுள் பாண்ட் OH இருக்குன்னா இந்த அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, இந்த அல்கைல் குரூப்புக்குள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆல்டால் கண்டென்சேஷனில் இப்போது இது ஃபங்க்ஷனல் குரூப்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனை ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்களா? அதே மாதிரி இந்த ஆல்ஃபா கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிற இந்த ஹைட்ரஜனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்ஸு, இந்த என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. சரிங்களா? இப்போ ஒரு ஆல்டிஹைடு எடுத்துகிட்டு அதை ஒரு பேஸ் கூட, பேஸ்னா என்னது, NaOH ஒரு பேஸ் தானே, ஒரு பேஸ் கூட ட்ரீட் பண்ணுறோம். இப்போ 2 மாலிகுல் ஆஃப் ஆல்டிஹைடு எடுத்துகிட்டு ஒரு பேஸ் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் கூட 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குல்ல, இதில் ஒரு மாலிகுல் ஆல்ஃபா ஹைட்ரஜன், இன்னொரு மாலிகுலில் அதில் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன், அதில் ஒரு சில சேஞ்சஸ் நடத்தி பீட்டா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்டில் பீட்டா பொசிஷனில் OH இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ரியாக்ஷன் மெயினாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்ட் ஆல்ஃபா கார்பன் இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் தான் நடக்கும். இந்த மாதிரி பென்சீன் ஸ்ட்ரக்சர் அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ்லையோ அரோமேட்டிக் கீட்டோன்ஸ்லையோ நடக்காது. சரிங்களா? இது இந்த CH3 CH2 இந்த மாதிரி இருக்கக்கூடிய அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸில் மட்டும்தான் நடக்கும், அரோமேட்டிக்ஸில் நடக்காது. இப்போ பாருங்கள், ஆல்டால் கண்டென்சேஷனில் நம்ம எதை ரியாக்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 2 மாலிகுல் ஆஃப் CH3C டபுள் பாண்ட் OH 2 மாலிகுல் ஆஃப் அசிட்டால்டிஹைடு எடுத்துகிட்டு டைல்யூட்டட் NaOH பேஸில் தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். சரிங்களா? டைல்யூட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும்னா CH3CHOH CH2CHO அப்படின்னு இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டால். அதாவது ஆல்கஹாலும் இருக்குது, ஆல்டிஹைடும் இருந்தால் அதுக்கு பேர் ஆல்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டென்சேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, 2 சின்ன மாலிக்யூல் இணைஞ்சு ஒரு பெரிய மாலிக்யூலாக மாறுறது தான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இந்த அசிட்டால்டிஹைடு அப்படிங்கிற 2 சின்ன மாலிக்யூல், 2 அசிட்டால்டிஹைடு சின்ன மாலிக்யூல்ஸ் தான். அந்த 2 அசிட்டால்டிஹைடும் சேர்ந்து ஆல்டால் அப்படிங்கிற ஒரு பெரிய மாலிக்யூலாக மாறுறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இப்போது இந்த ஆல்டாலில் நமக்கு 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய மாலிக்யூல் தான். இதுக்கு IUPAC நேம் என்ன சொல்லுவாங்க? இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்னா 1 2 3 4. இது சப்ஸ்டியூஷன் 3 ஹைட்ராக்சி 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன், ஆல்டிஹைட் இருக்கிறதுனால AL பியூட்டனால், 3 ஹைட்ராக்சி பியூட்டனால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இதோட பேர். இதோட மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிஹைட் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு மாலிக்யூல் அசிட்டால்டிஹைட் எடுத்துக்க போகிறோம். பாருங்க, CH2 இங்கே ஒரு H போட்டுக்கலாம், CH3 தான் இப்படி எழுதியிருக்கேன், CHO. இது டைல்யூட்டட் NaOH கூட தானே ட்ரீட் ஆகுது. அப்போ NaOH எப்படி பிரியும்?
டைல்யூட்டட் Na ப்ளஸ் OH மைனஸாக பிரியுமா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியில் வந்து இந்த OH கூட சேர்ந்து H2O வெளியில் போயிடும். அப்போ என்ன நடக்கும், இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை இது இப்படி கொடுத்துட்டு போனதுனால இந்த இடத்துல CH2 மைனஸாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு கார்பன் அயான் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த CH2 கார்பன் அயான் தானே, பாருங்கள் CH2 CHO இது மைனஸ், ஆமாம் தானீங்களா, ப்ளஸ் H2O. இது வந்து ஸ்டெப் 1. இது வந்து மொத்தம் 3 ஸ்டெப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கார்பன் அயான் ஃபார்மேஷன், ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பில் கார்பன் அயான் அட்டாக் நடக்க போகுது. இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டெப் 2ல் இப்போ நம்ம ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோம், 2ல் ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோம், இன்னொரு மாலிக்யூல் எடுத்துக்கலாம். CH3C∪OH இது ஒரு மாலிக்யூல். மீதி இந்த கார்பன் அயான் இருக்கு இல்லையா, அது போய் இது கூட ரியாக்ட் ஆக போகுது. CH2CHO இங்கே மைனஸ். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த இடம் மைனஸாக இருக்கும், இந்த இடம் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு. அப்போ என்ன நடக்கும்னா இந்த மைனஸை வந்து இந்த ப்ளஸ்ஸு தன்னை நோக்கி இழுக்கும். அப்போ இது போய் இது கூட அட்டாச் பண்ணுச்சுன்னா இந்த பாண்ட் வெளியில் வந்துருமா, பாருங்கள் CH3CH இது O மைனஸ் CH2CHO ஆச்சா. இப்போ என்ன நடக்கும்னா இது கூட நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போச்சுல்ல, அந்த வாட்டர் மாலிக்யூலில் இருக்கக்கூடிய H புரோட்டனேஷன் நடக்கும். ஓகேயா, புரோட்டனேஷன் நடக்கும். இது அல்காக்சைடு. இந்த அல்காக்சைடு கூட ஒரு புரோட்டான் வந்து ஜாயின் ஆக போகுது. பாருங்கள், இப்போ இந்த எலமெண்ட் எடுத்துக்கலாம். CH3C இது H தான், எப்படி CHன்னு எழுதிக்கலாம். இங்கே O மைனஸ் இருக்குது, CH2CHO. இப்போது இங்கே இருக்கக்கூடிய H2O H ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இந்த ப்ளஸ்ஸை தன்னை நோக்கி இழுத்து CH3CHOH CH2CHO. பாருங்கள், இந்த காம்பவுண்ட் இங்கே கிடச்சிருச்சா, இதுதான் அசிட்டால்டால். இந்த அசிட்டால்டால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, இது சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகும். இது எப்படி டீஹைட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி, இங்கே இந்த ரியாக்ஷன் எல்லாமே ஆல்ஃபா ஹைட்ரஜனில் தான் நடக்கும் அப்படின்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு H இந்த OH கூட சேர்ந்து H2Oவாக வெளியில் போயிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இந்த H பாண்ட் இங்கே கொடுத்துட்டு தான் போகும். CH3CH∪CHCHO இதுக்கு பேர் குரோட்டனால்டிகைடு. குரோட்டனால்டிஹைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா என்னென்னா, மறுபடியும் ஒரு வாட்டி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டென்சேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா 2 சின்ன மாலிக்யூல் சேர்ந்து ஒரு பெரிய மாலிக்யூலாக மாறுறது தான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். அதாவது ஆல்டால் கண்டென்சேஷன்னா 2 சின்ன மாலிக்யூல் ஆல்டிஹைடு ஒரு பெரிய மாலிக்யூல் ஆல்டாலாக மாறுறது, அதுக்கு தான் ஆல்டால் கண்டென்சேஷன். இந்த ஆல்டால் கண்டென்சேஷனில் நம்ம 2 மாலிக்யூல் ஆஃப் அசிட்டால்டிகைடு எடுத்து அதை டைல்யூட்டட் NaOH கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு ஆல்டால் கிடைக்கும். ஆல்டால் அப்படின்னா என்னென்னா அதில் CHO ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கும், OH ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கும். சரிங்களா, இது வந்து மொத்தம் 3 ஸ்டெப்பாக நடக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்பன் அயான் ஃபார்ம் ஆக போகுது, அடுத்தது அல்காக்சி அயான் ஃபார்ம் ஆக போகுது, அதுக்கப்புறம் புரோட்டனேஷன் ஆஃப் அல்காக்சி நடக்க போகுது. சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 2 மாலிக்யூல் ஆஃப் ஆல்டிகைடில் ஃபஸ்ட்டு மாலிக்யூல் ரியாக்ட் ஆக போகுது. அதாவது இந்த ஆல்டிகைடு இந்த நம்ம டைல்யூட்டட் பேஸ் எடுத்துருக்கல NaOH அது கூட இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் போயிட்டு இந்த OH மைனஸ் அந்த
கேட்டலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய OH கூட சேர்ந்து H2O வெளியில் போயிடும். அப்போ நமக்கு ஒரு கார்பன் அயான் ஃபார்ம் ஆகுது. ஒரு H வெளியில் போயிடுச்சுன்னா இங்கே அயான் தானே, ஒரு கார்பன் அயான் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பன் அயான் அடுத்த மாலிக்யூல் ஆஃப் ஆல்டிகைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஜென்ரலாக தெரியும், ஒரு ஆல்டிகைடில் ஓக்கு வந்து பார்ஷியலாக நெகட்டிவாக இருக்கும், ஓக்கு வந்து நெகட்டிவாக இருக்கும், சிக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய கார்பன் அயான் நெகட்டிவாக இருக்கிறனால அதை தன்னை நோக்கி இழுக்கும்போது ஓ தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாண்டை உடச்சிக்கிட்டு O- ஆயிரும். இப்போ அடுத்தது இப்போ புரோட்டனேஷன் நடக்கும். புரோட்டனேஷன் என்னது, ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது அதுக்கிட்ட ஒரு புரோட்டான் போய் ஜாயின் ஆகிறதான புரோட்டனேஷன். ஆல்ரெடி நமக்கு முதல்ல பிரிஞ்சு போன H2Oலேருந்து ஒரு மாலிகுல் ஆஃப் H+ வந்து இந்த O- கூட சேர்ந்து நமக்கு அசிட்டால்டாலாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஆல்டால் கண்டென்சேஷன். ஆல்டால் கண்டென்சேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் இருக்குது. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி இந்த அசிட்டால்டால் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளான எலமெண்ட் கிடையாது. இது சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆயிரும். அதாவது இந்த அசிட்டால்டாலோட ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிகைடு தான். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் கூட இருக்கிற ஒரு ஹெச்சும் இந்த OH சப்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய OHல இருக்கக்கூடிய இந்த OHும் சேர்ந்து H2O வெளியில் போயிடும். இந்த H வெளியில் போகும்போது ஒரு பாண்டை இங்கே கொடுத்துட்டு தான் போகும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்டோட பேர் குரோட்டனால்டிகைடு. இந்த குரோட்டனால்டிகைடுக்கு நம்ம இன்னொரு பேரும் வைக்கலாம். 1 2 3 4 இருக்கிறனால பியூட், சப்ஸ்டியூஷன் எதுவும் கிடையாது. பியூட் செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் 2ஈன் ஆல்டிகைடுனால AL பியூட் 2ஈன் பியூட் 2ஈனால் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இது வந்து நார்மல் ஆல்டால் கண்டென்சேஷன். இதிலே கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நார்மல் ஆல்டால் கண்டென்சேஷனில் என்ன நடக்கிறோம், 2 ஒரே மாதிரி மாலிக்யூல் எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இதே கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷனில் 2 வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஆல்டிகைடு எடுத்து நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போவும் நமக்கு ஆல்டால் கிடைக்கும். ஆல்டால்னால் என்னது, OHும் இருக்கணும், CHOவும் இருக்கணும். இதுதான் நான் ஆல்டால். இப்போ பாருங்கள், கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷனில் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்டால் கண்டென்சேஷனில் அசிட்டால்டிகைடு எடுத்தோம். இப்போது ஒரு ஃபார்மால்டிகைடும் அசிட்டால்டிகைடையும் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஃபார்மால்டிகைடு என்ன, HCHO + CH3CHO. ஒரு ஃபார்மால்டிகைடு எடுத்திருக்கோம், ஒரு அசிட்டால்டிகைடு எடுத்திருக்கோம். இது வந்து டைல்யூட் NaOH கூட நம்ம ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், CH2CH2CHO இங்கே OH. இதுக்கு பேர் 1 2 3 தேர்ட் பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்குது. 3 ஹைட்ராக்சி ப்ரோபெனால் அப்படின்னு நமக்கு பேர் கிடைக்கும். 3 ஹைட்ராக்சி ப்ரோபெனால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இதே ஒரு கீட்டோன், அதாவது இது ஒரு கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணலாம். இப்போ இதே ஃபார்மால்டிகைடு ப்ளஸ் அசிட்டோன், இது கூட நம்ம இதே சேம் டைல்யூட் NaOH கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு CH2CH2 C டபுள் பாண்ட் O CH3 இந்த பக்கம் OH. இதுக்கு பேர் பாருங்கள், இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கீட்டோன் தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இது கம்மி நம்பர் கொடுத்தோன்னா 1 2 3 4 ஹைட்ராக்சி 1 2 3 4 கார்பன் இருக்கனால பியூட்டேன், பியூட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், பியூட்டேன் 2 இப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.